பொறுப்பாளர்களுக்கு தான் பொறுப்பாக ஏற்றுக்கணுங்க. நாளைக்கு அவங்க எங்களை மிரட்டுறாங்க. இதை பற்றி மாவட்ட செயலாளர்கள் கேட்டோம். அதுக்கு வேண்டாம் 45,000 எலெக்ஷன் டைம்ல கொடுத்தோம் ஊழலரசன்கிட்ட சொல்லின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் அதன் மூலம் தான் நாங்கள் கேட்டோம். அதை தப்பாக பதிவு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை நான் சொல்கிறேங்க. அது பாலிமர் நியூஸு கமல்நாதன் கிட்ட நான் கேட்டேங்க. இதை எப்படி நீங்கள் தினத்தந்தியில் நீங்கள் போடலாம், அதை மாதிரி நாங்கள் கேட்டது. நான் காசு கொடுத்ததுக்கு அவர் மாவட்டம் காசு கொடுத்ததுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுன்னு இருக்காரு. 45,000 ரூபா கொடுத்தோன்னு சொல்கிறாருங்களே, எதுக்கு கொடுத்தாரு? ஒரு பூத்துக்கு 45,000 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு 41 பூத் இருக்கு எங்ககிட்ட. 500 கொடுத்தாருங்களா பூத்துக்கு? கொடுக்குற விதம் கூட தெளிவாக சொல்லியிருக்கணும். நான் அவர் மேலே கேஸ் போடுறேன், என்னை அவதூறா பண்ணியிருக்காங்க பேப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு யார் போட்டது நியூஸ்காரங்க சொல்லிட்டு நான் கமல்நாதன் கிட்ட நான் கேஸ் கொடுப்பேன் அவர் மேலே அப்படின்னு நான் சொன்னேன். என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. 45,000 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு பூத்துக்கு 500 தான் கொடுக்குவாங்களா? நான் என் செயினை வச்சு மோந்திரம் வச்சு நான் என் ஏரியாவில் எல்லா பூத்து செலவும் நான் ஏற்றிருக்கேன். நான் ஏற்றுக்கிறது இல்லாமல் அந்தந்த ஊராட்சி செலவு மாவட்டம் சொல்லியிருக்காருங்க. அந்தந்த பூத்து செலவை கொஞ்சம் நிர்வாகிகளே ஏற்றுக்கோங்க, அதுக்கு நான் ப்ரூஃப் வச்சுன்னு இருக்கிறேன். அந்தந்த நிர்வாகிகளே ஏற்றுக்கோங்க, அவங்களும் ஏற்று இருக்காங்க. உதாரணத்துக்கு இவங்க மாமா பூத்துக்கு 3 ஊராட்சி ஒரு பூத்துக்கு காசு ஏற்றுருந்துருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள். சரியா சொன்னீங்கல்ல. ஆனா அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கால வரும்போது அவர் தூக்கி விட்டுன்னு சொல்றாரு. நல்ல விஷயத்துக்கு எல்லாமே அவர் உள்ள இல்லைங்க. இந்த வீடியோ பரப்புனதுனாலதான் அவர் அந்த மாதிரி பண்ணாருங்க. மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த மாதிரி காலை இது பண்ணாருங்க. எங்க கிட்ட கேட்டதுக்கு அவனை தான் உழந்தாங்க அப்படின்னாங்க. பிரஸ்கார் கேட்டதுக்கு ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு அவசரம் தான் உழந்தாங்க அப்படின்றாங்க. அவரே இதுல இருந்து மாத்தி பேசுறாருங்க. அவர் மீது என்ன பண்ண? எங்க மாவட்டத்தை நாங்க மாவட்டம் தப்பா நடக்கிறாரு. மாவட்டம் மீது குற்றச்சாட்டு அதிகமா வருதுங்க. இதுக்கு முன்ன நாங்க புகார் அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்ன எல்லாருக்கிட்டும் நாங்க அமைச்சர்கிட்ட கொடுத்து எல்லாருக்கிட்டும் நடவடிக்கை சொல்லி எல்லாருக்கிட்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் போதுமான வரைக்கும் இருக்கிட்ட எடுக்கல. எலெக்ஷனுக்கு முன்ன வாய்ஸ் காமன் சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சார் டீமுக்கு நாங்கள் புகார் அளித்தோம். இது எலெக்ஷனுக்கு முன்ன நடந்தது. இந்த எலெக்ஷனில் சரியா வேலை செய்யல, என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு முன்னே எலெக்ஷன் அன்னைக்கு முன்னே வாய்ஸ் காமன் சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சார் டீமுக்கு கூப்பிட்டு, அவர் பேர் விக்ரம் சாரை கூப்பிட்டு நாங்கள் ஒரு 7 பேர் மாவட்ட மகளிர் அணி, நான் ஒன்றியம், இந்த மாதிரி 2 ஒன்றியம் செயற்கை உறுப்பினர் அவங்களாமே அவர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் கூட தலைமையில் ஏறி இருக்குதுங்க. யாரும் சொல்லி இந்த புகார் எடுக்கலைங்க. லாஸ்ட்டில் நாங்கள் தளபதி பேரை கெடுத்துடக்கூடாது, தளபதிக்கு ஒரு அவமானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எங்ககிட்ட காசை வாங்கி லாஸ்ட்டில் எங்களுக்கு நாங்கள் சொல்கிறேங்க, நாளைக்கு படம் ரிலீஸுங்க, நாங்கள் கேட்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ஒன்றத்துக்கு 40,000 ரூபாய் எடுத்துருவாங்க, டிக்கெட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடலீங்க. எனக்கு தெரியல. என் ஊராட்சியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு என் ஊராட்சி செயலாளர்கிட்ட சொல்லி அமைச்சிருக்கிறாங்க.